காதலிக்க நேரமில்லை. இந்த படத்த ஒரு 1/2 மணி நேரம் தான் பார்த்தேன். 1/2 மணி நேரம் பார்க்கும்போதே, இந்த படத்த எதுக்கு நம்ம பார்க்க வந்தோம்? இந்த மாதிரியான கேவலமான படத்தெல்லாம் நம்ம பார்க்கணுமா? என்னடா இந்த மாதிரிலாம் படம் எடுக்கிறாங்களே! அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு தோணுச்சு. பயங்கரமான கதைங்க. இந்த கதைய கேட்கும்போது சத்தியமா இந்த ஜென்ரேஷன் எப்படி லைக் பண்ணுறாங்கன்னு தெரியல. பட் 90s கிட்ஸ் ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா, இந்த படம் சுத்தமாவே பிடிக்காது. பயங்கரமான ஒரு கேவலமான ஒரு படத்த பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சிருந்தாங்க. இந்த படத்துடைய டைரக்டர், ப்ரொடியூசர் அவங்கள பற்றிலாம் நான் பேச விரும்பல. பட் இது கன்டென்ட் வைஸ் பார்க்கும்போது ரொம்ப ஒரு மோசமான படம் மாரி தான் எனக்கு தோணுச்சு. அப்படி என்ன கருமாந்திரத்த படத்தில் எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னா, ஹீரோ இருக்காரு. ஹீரோவுக்கு 3 ஃப்ரெண்டு. நம்ம ஹீரோ பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பொம்பளை பொறுக்கி மாதிரி வச்சுக்கலாம். பார்க்குற பொண்ணு கூடலாம் பார்த்தீங்கன்னா பழகுவார். எல்லாத்தையும் பண்ணி முடிச்சு விட்ருவாரு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, அவர் அப்படியே வாழ்க்கை நடத்துவார். அந்த மாதிரியான ஒரு கேரக்டர். ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒருத்தர் பார்த்தீங்கன்னா கேன்னு சொல்லுவாங்களா, ஆண் ஈர்ப்பாளர். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு. இன்னொருத்தர் பார்த்தோம் அப்படின்னா, அவருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான். எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு யோகியம், இவங்க நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரையுமே கேரக்டர் டிசைன் பண்ணல. அதேமாதிரி பார்த்தோம் அப்படின்னா, ஹீரோயின் இருக்காங்களே, ஹீரோயின் ஒரு அவங்க ஆல்ரெடி ஒரு பையனை லவ் பண்ணுவாங்க. கல்யாணம் வரைக்கும் போகும். ஸோ இப்படி இருக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, அவங்க லவ் பண்ண அந்த பையன் பார்த்தீங்கன்னா, இன்னொருத்தவங்க கூட பார்த்தீங்கன்னா அஃபேரில் வந்திருப்பாங்க. இது மாதிரி பெட்ரூமில் தனியாக ஒன்றா இருக்கும்போது ஹீரோயின் பார்த்துருவாங்க. அதுக்கப்புறமா அவங்க வெளியில் வந்துடுவாங்க. இனிமேல் நம்மளுக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு வெளியில் வந்துட்டு, பட் என்ன அப்படின்னா அவங்களுக்கு குழந்தை பெற்றுக்கணும். மற்ற குழந்தைங்கள பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த குழந்தை பெற்றுக்கணுன்ற ஆசை இருந்ததுனால, ஓகே இவன் சரிப்பட்டு வர மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவனை கழட்டி விட்டு, அதுக்கப்புறமா ஸ்பெர்ம் பேக்குன்னு சொல்லுவாங்க. ஸ்பெர்ம் பேங்க், அந்த பேங்க்கில் போய்ட்டு ஸ்பெர்மை வாங்கி இவங்க டெஸ்ட் டியூப் பேபி அப்படின்ற இந்த விஷயத்தை பண்ணாங்க. இந்த படத்தோட கதையே எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, ஹீரோட ஃப்ரெண்ட்ஸு இவங்க எல்லோரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸ்பெர்ம்ஸ் டொனேட் பண்ணுறாங்க. ஃப்யூச்சரில் இந்த மாதிரி இதனால் நிறைய பிரச்சனைகள் வருதுன்றதுனால ஃபஸ்ட்டே, அதாவது இந்த செக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான விஷயம் அதிகமாக பண்ணுறதுனால பின்னாடி குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லாமல் போயிடுது. அதனால் நம்ம ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸ்பெர்ம் பேங்க் அப்படின்ற ஒன்று பண்ணி வச்சலாம். ஸ்பெர்ம் ஸ்டோரில் சேவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இனிஷியலாகவே ஸ்பெர்ம்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா தெரியாமல் அவங்க ஹீரோவுடைய ஸ்பெர்மையே வாங்கி வச்சுருப்பாங்க. அது ஹீரோவுக்கும் தெரியாது, ஹீரோயினுக்கும் தெரியாது. கடைசியில் இவங்க 3 பேரும் சேர்ந்தாங்களா, அதாவது அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா வளர்ந்து வந்துடும். ஹீரோவும் ஹீரோயினும் மீட் பண்ணுவாங்க. இவங்க 2 பேரும் ஒன்று சேருவாங்களா. அந்த குழந்தை யாருடைய குழந்தை அப்படின்றது தான் ஒரு கதை. இந்த மாதிரி ஒரு மட்டமான ஒரு கதையை எவனாலையுமே செலக்ட் பண்ண முடியாது, யோசிக்க முடியாது. எப்படி இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை இவங்க ப்ரொமோட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியமாக புரியல. யாருடைய கேரக்டருமே இவங்க நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் வாயை திறந்து கூட சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஒரு கேரக்டரை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒர்ஸ்ட்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அதாவது நான் இந்த படத்தை பார்க்கும்போது என்னோடய மைண்டுக்குள்ளே ஒன்றே ஒன்று தான். என்ன அப்படின்னா, இவங்க சொல்கிறாங்க இத்தனை கேரக்டர் சொல்கிறாங்களா, இத்தனை கேரக்டரில் ஏதாவது ஒரு கேரக்டர் இருக்கலாம். ஆணான் இருப்பாளர் இருக்கலாம். அதே மாதிரி தப்பான இதில், அதாவது இல்லீகல் ரிலேஷன் வச்சுக்கிறவங்க இருக்கலாம். இந்த மாதிரி குழந்தை பிடிக்காமல் மேரேஜ் பண்ணாமல் இருக்கிறவங்களும் இருக்கலாம். குழந்தை பிடிக்காதன்றத விட நம்மளுக்கு வேணாம், அந்த லைஃபே வேணான்னு நினைக்கிறவங்களாம் எல்லோரும் இருக்குவாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி தான் இருக்காங்க, இந்த மாதிரி தான் எல்லாருமே இப்படி தான் இருக்குன்ற மாதிரி ஒரு கட்டமைப்பு கொண்டு வர மாதிரி தான் எனக்கும் தோணுது. ஒரு குடும்பம் அப்படின்னா ஒரு அம்மா அப்பா, அந்த அம்மா அப்பா சேர்ந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு குழந்தைய படிக்க வைப்பாங்க. அந்த குழந்தைய ஆளாக்குவாங்க. அந்த குழந்தைக்கு ஒரு கல்யாணம் பண்ணுவாங்க. ஒரு நல்லது கெட்டது பார்ப்பாங்க. சொந்த பந்தம்லாம் பார்ப்பாங்க. ஆனால் இவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ஆணும் தேவையில்ல, பெண்ணும் தேவையில்ல. ஆணோட ஸ்பெர்ம்ஸ் எடுத்து நான் உள்ளே வச்சுக்குவேன். எனக்கு அந்த குழந்தை வேணும் அப்படின்னா ஒரு ஆணே தேவையில்லை. நான் ஆண் இல்லாமலே குழந்தை பெற்றுவேன். அதேமாதிரி பார்த்தோம் அப்படின்னா, இந்த பக்கம் ஆம்பளை நம்மளுக்கு கல்யாணம்லாம் தேவையில்லை, ஜாலியாக இருக்கலாம். கடைசியில் அந்த ஸ்பெர்ம்ஸ் சேவ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா, அதை வச்சு நம்ம வேணுன்ற மிஷினில் போட்டு குழந்தைய பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி ரொம்ப ஒரு மோசமான ஒரு குடும்பம், நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு கல்ச்சரு. ஃபாரினில் தான் இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஒரு குழந்தைய பெற்று போட்டு அப்பனும் அம்மாவும் பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் வாங்கி விட்டு போயிடுவாங்க. அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா எங்கேயோ அனாமத்தாக சுற்றின்னு இருக்கும். அது பார்த்தீங்கன்னா வேறு யாரும் கூட போய் சேர்ந்தோம், பாட்டி வளர்த்துவாங்க அப்படின்னு எங்கேயோ போயிட்டு ஏதோ ஒரு சமூக குற்றவாளியெல்லாம் போய் நின்றோம். கடைசியில் யாருமே பார்க்கறதுக்கு ஆள் இல்லாமல் அந்த மாதிரி ஒரு ஒரு ஒர்ஸ்ட்டான ஒரு ஃபாரின் கல்ச்சரை இங்கே காட்டுறேன், இந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறேன்னு சொல்லிட்டு ரொம்ப மோசமான ஒரு கதையை தான் எடுத்து வச்சுருந்தாங்க. எனக்கு பிடிக்கல, சுத்தமாக இந்த படத்தை பிடிக்கல. உங்களுக்கு பிடிச்சதா பிடிக்கலையா அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் போடுங்க.